ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்துல பொறுமை தான் உங்களுடைய பெரிய பலமா இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுடைய வாயவும் உங்களுடைய கையவும் நீங்க பொறுமைப்படுத்தி வைக்கீங்களோ அந்த அளவுக்கு ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே முடிந்த அளவிற்கு அவசரகரமான முடிவுகளை நீங்க எடுப்பதை தள்ளி போட்டுருங்க. எந்த ஒரு செயலை செஞ்சா உங்களுடைய மனசு இந்த ஒரு நேரத்தில் நிம்மதியாக இருக்குமோ அந்த செயலை நீங்க செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அப்படி பொறுமையா இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பலம் அப்படிங்கிறது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நீங்க அமைதியாக எடுத்த முடிவுகள் நல்ல விளைவுகளை தரும். ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து இந்த ஒரு நாளில் எவ்வளவு பெரிய முடிவாக இருந்தாலும் சரி அந்த முடிவை எடுங்க. கண்டிப்பா நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த முடிவுகள் மூலம் உங்களுடைய எதிர்காலம் அவ்வளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடுமாங்க. நீண்ட நாட்களா இழுபறியாக இருந்த விஷயங்களில் இன்று தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களா நீங்க செய்யணும்னு நினைச்ச சில காரியங்களை இந்த ஒரு நாளில் உங்களால் செய்ய முடியும். இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். உங்களுடைய மனநிலை அது மட்டும் இல்லாம உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாள்ல மனதில் நிலைத்தன்மை அதிகமாகவே இருக்கும். நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஏதாவது ஒண்ணுல கண்டிப்பா உங்களுடைய எதிர்காலத்துல இதான் இருக்கு, உங்களுடைய எதிர்காலமே இதனை நோக்கிதான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்காக நல்ல ஒரு முயற்சியை நீங்க செய்யக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். மற்றவங்க சொல்வதை அதிகமா மனசுல நீங்க எடுத்துக்கலாம இருக்கிறதும் உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க செஞ்சு கொண்டே இருங்க. மற்றவங்க கூறுறாங்க அதை நீ செய்யாதப்பா, அது ரொம்ப கெட்டது அப்படின்னு உங்களுடைய மனசு நோகடிக்கும்படி அவங்க கூறிக்கொண்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க காதுல வாங்காம இருக்கிறது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏன்னா நீங்க செய்யறது சரியா தவறா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மற்றவங்க பேச்சை கேட்டு எந்த விதமான அவசர முடிவுகளையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்று உங்களுடைய அமைதி பலருக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய அளவுக்கு கட்டாயம் இருக்குமா? ஏன்னா நீங்க எந்த விதமான விஷயங்களுக்கும் அமைதி காக்க மாட்டீங்க, பொறுமையா இருக்க மாட்டீங்க. யார் என்ன கூறினாலும் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உங்களுடைய பேச்சும் இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய அமைதியை பார்த்து பலரும் ஆச்சரியப்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயம் இருக்கும். தேவையற்ற கவலைகள் குறையக்கூடிய நல்ல ஒரு நேரமாக ஒரு நேரம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் இருக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கண்டிப்பா வெற்றி உங்கள் பக்கம். மன உறுதி அதிகரிக்கும் நாளாக இந்த நாளானது கட்டாயம் இருக்கும். உங்களுடைய வேலை அது மட்டும் இல்லாம தொழிலை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மெதுவாக முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நீண்ட நாட்களா நம்மளும் இந்த ஒரு தொழிலையும் இந்த ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதனால நமக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்க மாட்டேங்கி இப்படியே தான் நம்முடைய தொழிலும் வேலையும் போய்கிட்டே இருக்கு. இதை நம்ம விட்டுறலாமா, இந்த ஒரு தொழிலை நம்ம எடுத்துடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயம் ஏற்படும். அப்படி மட்டும் நீங்க பண்ணவே கூடாது. மெதுவாக ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு காணப்படும். அந்த ஒரு முன்னேற்றத்தை உங்களால உணர முடியும். எனவே இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு நேரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த ஒரு தொழிலையோ வேலையோ நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட தூண்டும். எனவே முடிந்த அளவிற்கு பொறுமையாக இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பொறுமையான வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். அலுவலகத்தில் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கப்படக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது. மேல் அதிகாரிகளிடமிருந்து நல்ல பெயரானது உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்புடன் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உருவாகும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்களின் மூலம் லாபமானது கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முதலீடுகள் எதுவாக இருந்தாலும் அதில் சற்று கவனத்துடன் நீங்கள் செயல்படுவது மிகவும் நல்லது. எப்பொழுதும் போல நீங்க புதிய முதலீடுகளை செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்காது. எனவே முடிந்த அளவிற்கு புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய பணம் அது மட்டும் நிதிநிலையை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரம் பணவரவு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். செலவுகளை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே முடிந்த அளவிற்கு உங்களுடைய செலவுகளை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் நீங்கள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்தில் சேமிப்பு அதிகரிக்கக்கூடும்.
தேவையற்ற செலவுகளை நீங்க தவிர்த்தீங்க அப்படின்னா அதனாலும் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். நிலம் வீடு தொடர்பான யோசனைகள் உங்களுக்கு உருவாகும். நிலம் வீடு வாங்குவதற்கான யோகமும் உங்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு நேரத்தில் இருக்கும். எனவே அதற்கான செயல்பாடுகளையும் நீங்கள் செய்யுங்கள். கண்டிப்பா அதனாலும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கை, குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். உறவினர்களுடன் நல்ல தொடர்பு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு காணப்படும். காதல் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு துணையுடன் புரிதல் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். மனம் திறந்து பேசுவதற்கு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். திருமண பேச்சில் முன்னேற்றம் கட்டாயம் காணப்படும். திருமணமானவர்களுக்கு குடும்ப ஒற்றுமையானது அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். துணையின் ஆதரவினால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அனைத்திலும் ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒரு உதவி உங்களுடைய துணையின் குடும்பத்தினால் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல் நலம் எப்பொழுதும் போல சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உடல் சோர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கழுத்து தோள்பட்டை வலி இந்த இரண்டும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இவற்றை நீங்க எப்பொழுதுமே கவனத்திலேயே வச்சுக்கிடணும். கவனத்துல வைக்காம விட்டாலும் இதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். சிறிய உடற்பயிற்சி இல்லைன்னா சிறிய உணவுகளை நல்ல உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் இந்த ஒரு நேரத்தில் நல்லது. இந்த ஒரு நாளில் லட்சுமி தேவி வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு வழிபாடாக கண்டிப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை என்பதனால் இன்று இன்னும் நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே தவறாம இந்த ஒரு செயலை நீங்க செய்து விடுங்க. கண்டிப்பா இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும். இந்த ஒரு நேரத்துல ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 21 முறைகள் கூறுங்கள். மன அமைதியும் பணத்தன்மையும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இன்றைய ஒரு நாள்ல நீங்க பொறுமையுடன் எடுத்த முடிவுகள் நீண்ட கால வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். இன்றைய அதிர்ஷ்ட விவரங்கள் அப்படின்னா அதிர்ஷ்ட நிறமாக நீங்க பச்சை நிறத்தை பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட எண்ணாக 2ஆம் நம்பரை நீங்க பயன்படுத்துங்க. கண்டிப்பா பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட நேரம் அப்படின்னா காலை 10 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை அப்படி என்பது தெற்கு திசை. இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். முடிந்த அளவிற்கு இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்று விளங்கும். மறக்காம உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ள சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.